ஒரு நடிகர் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவர் இன்றைக்கு அவருடைய பொதுக்குழுவில் அவருடைய செயலர்கள் கூட்டத்தில் பேசுகிற போது சொல்லியிருக்கிறார், என்ன நானா பயப்படுவேன், அழுத்தத்திற்கெல்லாம் ஒரு காலமும் பயப்பட மாட்டேன் என்றெல்லாம் வீரவசனம் பேசியிருக்கிறார். அவர் ஜெயலலிதாவிடம் எப்படி கை கட்டி நின்றார் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். ஒரு படம், சினிமா படம், அதை வெளியிடுவதற்கு முடியாமல் போனதற்காக தந்தையும் அவரும் கைகட்டி நின்று முதலமைச்சரை நான் என்றைக்கும் உங்களுக்கு எதிரி இல்லை என்றெல்லாம் சொல்லி அழுத்தத்திற்கு பயந்து அவர் கைகட்டி நின்றவர் தான் இன்றைக்கு வீரவசனம் பேசுகிறார். அதே போல எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் அவர்களை அழைத்து வந்து அவர் என்டிஏ கூட்டணி என்று சொன்னாரே தவிர பிஜேபி அதிமுக கூட்டணி என்று ஒரு தடவை கூட மேடையிலே சொல்லவில்லை. அப்படி இருக்கிற போது நாங்கள் தனியாக 4 நாள் முதலமைச்சர் என்று சொல்கிறார். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லை என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு பொருந்தா கூட்டணி அமைத்து நாங்கள் அதிமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம், பாய் பாய் ஸ்டாலின் என்றெல்லாம் சொல்கிறார்கள். பாய் பாய் இல்லை தம்பி, வெல்கம் ஸ்டாலின் என்று இந்த தமிழக மக்கள் அழைக்கிறார்கள். நீங்கள் எடப்பாடியாரே நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். எப்படி என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய சரித்திரம் என்று சொன்னால் தனித்தனியாக நிற்கும் போது திமுக தான் ஜெயிக்கும். மும்முனை போட்டி வந்தாலும் திமுக தான் ஜெயிக்கும். இது கடந்த கால வரலாறு. உங்களால் ஜெயிக்க முடியாது. திமுக தான் ஜெயிக்கும். முதலமைச்சர் கலைஞர் தளபதி அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார்கள். எப்படியெல்லாம் நம்மளுக்குள்ள இந்த திருச்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை கடந்த 30-40 ஆண்டு காலமாக நான் பார்த்திருக்கிறேன். 77 எம்ஜிஆர் அவர்கள் வந்த காலத்திலிருந்து நான் பார்த்திருக்கிறேன். நம்முடைய தொகுதி 17 சட்டமன்ற தொகுதி. 17 சட்டமன்ற தொகுதியிலே ஒரே ஒரு தொகுதி அரியலூர் வெல்லும், ஒரு தொகுதி கிழக்கில் வெல்லும், ஒரு தொகுதி திருவெரும்பூரிலே வெல்லும். இதுதான் திருச்சியிலே நாம் வென்றது. ஆனால் இந்த கடந்த 15 ஆண்டு காலத்தில் எந்த இடத்திலும் அதிமுக வெற்றி பெற முடியாமல் முழுமையாக திமுக வெற்றி பெற்று வருகிறது. மேடையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அதோட மாவட்ட செயலெல்லாம் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு பத்திரிகையில சொல்கிறார்கள், நேரு எல்லாத்தையும் தோக்கடித்து விடுவார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். நேரு தோக்கடிக்கவும் முடியாது, ஜெயிக்க வைக்க முடியாது. தளபதி நினைச்சாதான் அது செய்ய முடியுமே தவிர ஜெயிக்க வைக்க முடியுமே தவிர இந்த மக்கள் முழுமையாக தளபதிக்கும் திமுகவுக்கும் தான் கட்டுப்பட்டவர்கள். நாங்கள் அவர்கள் சொல்கிற பணியை தட்டாமல் செய்வதால் எங்களுக்கு ஒரு பெயர். நாங்க வேணா செய்யல அப்படின்னு சொன்னா அடுத்த ஆள் வந்துருவாங்க. திமுகவில் ஒன்றும் வேலையே கிடையாது. பத்திரிகையில எவ்வளவு திருப்பி சொன்னாலும் சரி, தளபதி எந்த வேட்பாளரை நிறுத்தினாலும் எதிரே இருக்கிற மக்களுடைய ஆணையாக சொல்கிறேன், மீண்டும் 9 இடங்களிலும் திமுக வெற்றி பெறும். அதற்கு உண்டான ஒரு சம்மதமான நாள் தான் இந்த மொழிப்போர் தியாகிகள் கூட்டம்.